வணக்கம் நண்பர்களே. 2026 பிப்ரவரி மாத கிரக அமைப்புகளின்படி மேச ராசிக்கான பலன்கள். 2026ஆம் வருடத்தை பொறுத்த வரைக்கும் வருடத்தினுடைய முதற் பகுதிகள் பெரும்பாலும் இந்த கூட்டு கிரக அமைப்புகளில் தான் செயல்பட்டு வரும். ஸோ அப்படி போன ஜனவரி மாதம் பார்த்திங்கன்னா இந்த கூட்டு கிரக அமைப்புகள் அப்படிங்கிறது இருந்தது. இந்த பிப்ரவரி மாதம் பார்த்திங்கன்னா இந்த கூட்டு கிரக அமைப்புகள் இன்னும் ஸ்ட்ராங்காகவே செயல்பட்டு வரும். அதாவது மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இந்த கிரகங்கள் எல்லாமே ராகுவோடு சேர்ந்து சஞ்சாரம் செய்யும். பொதுவாகவே இந்த கூட்டு கிரக நிலைகள் அப்படிங்கிறது எப்போதுமே அது முழுவதுமாக நல்லது அப்படின்னு சொல்ல முடியாது, முழுவதுமாக கெட்டது அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் அச்சுறுத்தல் மாதிரியான சில விஷயங்கள் நடக்கும். ஏதோ சம்திங் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான உணர்வுகளை இது ஏற்படுத்திக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் இப்போ இந்த கிரகங்கள் ராகுவோடு சேர்ந்து சஞ்சாரம் செய்கிறதுனால இந்த நிலைகள்லாம் இன்னும் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும். பெரும்பாலும் இந்த காலகட்டங்களில் எல்லாருக்குமே ஓவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படிங்கிறது உண்டாகுது. அதுலேயும் கும்பராசியில் ராகுவோடு சேர்ந்து இந்த கிரகங்களுடைய சஞ்சாரம் இருக்கிறதுனால இது இவ்வளவுதான் அப்படின்னு அளவு வைக்கவோ கணக்கு வைக்கவோலாம் முடியாது. அபரிவிதமாக செயல்படக்கூடிய நிலை அப்படின்னு சொல்லலாம். பொதுவான வகையில் இது பாசிட்டிவான விஷயங்களும் சரி, நெகட்டிவான விஷயங்களும் சரி அபரிவிதமாக செயல்படும். இந்த மாதம் பார்த்திங்கன்னா நிறைய நியூஸ் கேள்விப்படலாம். ஒரு சைடில் நிறைய பாசிட்டிவான உற்சாகம் தரக்கூடிய விஷயங்கள், கலகலப்பான விஷயங்கள் இருக்கும். இன்னொரு சைடில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பயமுறுத்தக்கூடிய விஷயங்களும், வருத்தப்படக்கூடிய விஷயங்களும், அன்எக்ஸ்பெக்டடாக நடக்கக்கூடிய விஷயங்களாகவும் இருக்கும். ஸோ இந்த மாதம் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் எல்லா ராசிகளுக்குமே கொஞ்சம் மனம் அலைப்பாயக்கூடிய தன்மை தான் இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையுமே தன்னுடைய கண்ட்ரோலை வச்சுக்க முடியாது. கண் போன போக்கில் கால் போகுது அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே கண்ட்ரோலை இழந்து செயல்படக்கூடிய நிலைகள் தான் இருக்குது. ஆனால் எல்லாத்தையுமே உற்சாகத்தோடு அதை செயல்படுத்துவாங்க. அதாவது ஜெயிக்கிறதுக்கு முன்னாடியே கொண்டாடுறது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதத்தினுடைய அமைப்பு அப்படி தான் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் மக்கள் நிதானத்தோடு செயல்பட்டாங்கன்னா நல்லா இருக்கும். இயற்கை நிகழ்வுகள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதம் நிலம் மற்றும் காற்று சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் தொந்தரவுகளாக இருக்கும். எங்கேயாவது சூறாவளி காற்றால் பாதிப்புகள், நிலச்சரிவுகள் போன்ற விஷயங்கள் ஏற்படலாம். பொதுவாக இந்த மாதம் காற்று மற்றும் நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் பாதிப்புகளுக்கு உள்ளாகும். ஸோ அதெல்லாம் இந்த மாதத்தினுடைய பொதுவான விஷயங்கள். இன்னும் உங்களுடைய ராசிக்கு இந்த மாதம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். மேச ராசிக்கு இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு 10ஆம் இடத்துல உச்சம் பெற்ற நிலையில் கூட்டு கிரக அமைப்போடு செயல்பட்டு வர்றாங்க. மாதத்தின் பிற்பகுதிகளில் ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகும். மேசராசிக்கு இந்த மாதம் ரொம்பவுமே சிறப்பான மாதம் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக மேசராசிக்காரங்களை கையிலே பிடிக்க முடியாது அப்படிங்கிற நிலைகள் தான் இருக்கும். ரொம்பவுமே உற்சாகத்தோடும் கலகலப்போடும் காணப்படுவாங்க. காரியத்திறன் மிகுந்தவங்களாக அவங்க இருப்பாங்க. நினைத்ததை செயல்படுத்தக்கூடிய திறன், அந்த உத்வேகம் அவங்களுக்கு இயற்கையாகவே இருக்கும். தன்னுடைய காரியத்திலேயே கருத்தாக இருப்பாங்க. எல்லா விஷயங்களையுமே கச்சிதமாக முடிப்பாங்க. குறிப்பாக ராசிக்கு 11ஆம் இடத்துல இந்த கூட்டு கிரக அமைப்புகள் சஞ்சாரம் செய்துட்டு வர்றதுனால இந்த பிப்ரவரி மாதம் மேசராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் எப்படி அமைஞ்சிட்டாலும் சரி, அவங்களுடைய முயற்சியால், அவங்களுடைய ஸ்திரத்தன்மையால் எல்லா விஷயங்களுமே அவங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய அமைப்புகள் இருக்கும். நல்ல தொலைநோக்கு சிந்தனையோடு இந்த மாதம் செயல்பட்டு வருவாங்க. வியூகம் அமைத்து திட்டங்கள் தீட்டி செயல்படக்கூடிய விஷயங்கள்லாம் இந்த மாதம் மேசராசிக்காரங்களுக்கு சிறப்பாகவே அமையும். குறிப்பாக நீண்ட நாள் திட்டங்கள் நிறைவேறும். வாழ்க்கையில் எதிர்பாராத வளர்ச்சி, முன்னேற்றம் போன்ற விஷயங்களை பார்த்துட்டு வருவீங்க. தொழில், வேலை, உத்தியோகம் செய்யக்கூடியவங்களுக்கு இந்த மாதம் மிகச்சிறப்பான மாதம் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் உச்சம் பெற்ற நிலையில் செயல்படுறதுனால இது இன்னும் சிறப்பான விஷயங்கள் அப்படின்னு சொல்லலாம். புதிய வேலை வாய்ப்புகள், தொழில் வாய்ப்புகள் போன்ற விஷயங்கள் எல்லாமே இந்த மாதம் ரொம்பவுமே சிறப்பான முறைகளில் இருக்கும். பதவி உயர்வுகள், சம்பள உயர்வுகள், இடமாற்றங்கள் போன்ற விஷயங்கள் எல்லாமே உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும். உங்களுடைய கரியர் பேஸ்டான எல்லா விஷயங்களுமே உங்களுக்கான ஆதாய அனுகூலங்களை கொண்டு வந்து சேர்க்கும். பொதுவாகவே மேசராசிக்காரங்க உங்களுடைய காரியங்களில் திருப்தி அடையக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். உங்களை நினைத்து நீங்களே பெருமைப்படக்கூடிய நிலைகள் அப்படிங்கிறது உருவாகும். உங்களுடைய பொருளாதார நிலைகள் வளர்ச்சிக்குரியதாகவே இருக்கும். பொருளாதார சேர்க்கைகள் உருவாகும். கடன் பிரச்சனைகள் அகலும். மேசராசிக்கு இந்த மாதம் புதிய வரவுகள் என்பது உண்டாகும். பொருளாதார ரீதியாக சில திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் போன்ற நிலைகள் கூட உண்டாகும். மேசராசிக்காரங்க சரியான விஷயங்களில் ஃபோக்கஸ்டாக இருந்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு முடியாத காரியங்களே இல்லை அப்படின்னு சொல்லலாம்.
அதனால் பொருளாதார ரீதியாகவும் நல்ல ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய மாதமாகத்தான் இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. குடும்ப விஷயங்கள் காரியங்கள் சிறப்பாகவே இருக்கும். குறிப்பாக இந்த மாதம் குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்து வருவீங்க. குடும்பத்துக்குள்ளே எப்பவுமே ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்களை எதிர்பார்க்கலாம். குடும்பத்தில் சில விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய அமைப்புகள் இருக்கும். குடும்ப காரியங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா சிறப்பாகவே உங்களுக்கு அமைஞ்சு வரும். குடும்ப உறவுகளுக்குள்ளும் ஒரு இணக்கமான சூழ்நிலைகள் இருக்கும். பெற்றோர்கள் வகையில் ஒரு சுமூகமான அமைப்புகள் இருக்குது. கணவன் மனைவி உறவுகள் திருப்திகரமாகவே இருக்கும். எல்லா விஷயங்கள்லையுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரணையாகவும் சப்போர்ட்ஃபுல்லாகவும் இருந்துட்டு வருவீங்க. உடன்பிறப்புகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இருக்கும். குறிப்பாக மேசராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் உடன்பிறப்புடைய விஷயங்கள் காரியங்களில் கொஞ்சம் கூடுதல் ஈடுபாடுகள் அப்படிங்கிறது இருக்கும். இந்த உடன்பிறப்புகள் விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் அவசரப்பட்டு முடிவெடுப்பதை கொஞ்சம் தவிர்த்துக்கங்க. உங்கள் வகையில் கொஞ்சம் கருத்து வேற்றுமைகள் இருக்கத்தான் செய்யும். அதை மட்டும் கொஞ்சம் சூழ்நிலை பார்த்து அனுசரித்து போய்க்கங்க. ஆனால் மேசராசியை பொறுத்த வரைக்கும் என்னதான் டிஸ்டர்பன்ஸ் இருந்தாலும் நீங்கள் நினச்சதை முடிச்சு காட்டிடுவீங்க. அதில் பிரச்சனை கிடையாது. இப்போ ஓகே, பின்னாடி அதனால் தொந்தரவு வராமல் அதை பார்த்துக்கணும். அதனால் உடன்பிறப்புகள் வகையில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே போல் குழந்தைகள் விஷயங்களையும் அப்படி தான். குழந்தைகளுடைய காரியங்கள் ஈடுபாடுகள் அதிகரிக்கும். குழந்தைகள் தேவையை பூர்த்தி செய்து வருங்க. பட் குழந்தைகள் கொஞ்சம் கான்ட்ரவர்சிகளாக இருந்துட்டு வருவாங்க. பிடி கொடுக்க மாட்டாங்க. குழந்தைகள் கொஞ்சம் மலைச்சல் தரக்கூடிய விஷயங்கள், டென்ஷன் தரக்கூடிய விஷயங்கள் கொடுத்துட்ருப்பாங்க. அதெல்லாம் கொஞ்சம் அனுசரித்து போய்க்குங்க. இப்படி குழந்தைகளுடைய காரியங்கள் அனைத்தும் உங்களுக்கு சிறப்பாகத்தான் இருக்கும். சிரமப்பட்டாத காரியங்களை முடித்துடுவீங்க. குழந்தைகளுடைய தேவை என்பதும் உங்கள் மனதாக பூர்த்தி ஆகிட்டு தான் இருக்கும். மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் விபரீத யோகா அமைப்புகளில் செயல்பட்டு வரும். கல்வி வித்தைகளில் எதிர்பாராத மாற்றங்கள் அப்படிங்கிறது இந்த மாதம் கண்டிப்பாக இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா வரக்கூடிய வாய்ப்புகளை சாதகமாக பயன்படுத்திக்க முடியும். ஸோ மாணவர்கள் கொஞ்சம் விழிப்புணர்வோடும் விடாமுயற்சியோடும் செயல்பட்டிங்கன்னா இந்த மாதம் சிறப்பாக இருக்கும். பட் பொதுவான வகையில் கல்வி வித்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக தான் இருக்குது. கொஞ்சம் உங்களுக்கான விஷயங்களில் கொஞ்சம் விழிப்புணர்வோடும் கவனத்தோடும் இருந்து வந்தீங்கன்னா இந்த மாதம் ஒரு வாழ்க்கையில் எதிர்பாராத ஒரு பெரிய வாய்ப்புகளை கண்டிப்பாக கொண்டு வந்து சேர்க்கும். சரியான முறையில் பயன்படுத்திக்கோங்க. உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதம் கொஞ்சம் ஏற்ற இறக்கங்களோடு காணப்படும். சில நேரங்களில் அது பாசிட்டிவாக இருக்கும், சில நேரங்களில் கொஞ்சம் நெகட்டிவாக தான் இருக்கும். சூழ்நிலை பார்த்து அனுசரித்து போய்க்குங்க. இவங்க வகையில் நல்லதோ கெட்டதோ எதையும் பெருசுபடுத்திக்காமல் இருக்கிறது இந்த மாதம் நல்லது. ஆனால் இவங்க விஷயங்கள் எல்லாமே பெரும்பாலும் ஒரு கலவையான நிலைகளை ஏற்ற இறக்கங்களோடு தான் இருக்கும். கொஞ்சம் சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் பார்த்து அனுசரிச்சுக்கோங்க. உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் கொஞ்சம் கவனம் என்பது தேவைப்படும். பெரிய அளவு ட்ரபிளாக இருக்காது, இருந்தாலுமே கொஞ்சம் கேர் எடுத்துக்கோங்க. குறிப்பாக மேசராசியை பொறுத்த இந்த மாதம் மைண்ட் ஸ்ட்ரெஸ் என்பது அதிகமாக இருக்கும். ஏன்னா மேசராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் கிரக அமைப்புகள் உங்களுடைய சிந்தனா சக்தியை அதிகம் உண்டாக்கும். எதையோ ஒன்று ஆழ்ந்து யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. இதனால் கொஞ்சம் அதிகப்படியான மைண்ட் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது இருக்கும். நிறைய விஷயங்களை செய்யலாமா வேண்டாமாங்கிற குழப்பங்கள் அப்படிங்கிறது இருக்கும். பல விஷயங்களையும் ஒரே நேரத்தில் போட்டு குழப்பிக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் அப்படிங்கிறதெல்லாம் ஏற்படும். அதனால் இந்த மாதிரியான ஸ்ட்ரெஸ் போன்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மேசராசிக்காரங்களுக்கு சாதகமாக இருக்கும். இந்த வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் புதிய வாய்ப்புகள் மேசராசிக்காரங்களுக்கு சிறப்பாகவே இருக்குது. சிலருக்கு இது போன்ற விஷயங்களில் உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் பூர்த்தியாகும். இல்லைனா ஏதாவது ஒரு விஷயங்களை இடமாற்றங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது சார்ந்த விஷயங்களும் முயற்சிகளும் இந்த மாதம் சிறப்பாகவே இருக்கும். அதில் நன்மைகளையும் எதிர்பார்க்கலாம். அதே போல் பார்ட்னர்ஷிப் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதம் மேசராசிக்காரங்களுக்கு சிறப்பாகவே இருக்குது. இந்த மாதம் சந்திராஷ்டம தினங்களில் மேசராசிக்காரங்க ரொம்பவுமே கவனமாக இருக்கணும். ஏன்னா ஏகப்பட்ட குழப்பங்கள், அலைச்சல்கள், விரயங்கள் போன்ற விஷயங்கள் அதிகமாக இருக்குது. எந்த ஒரு விஷயத்தையும் அகலக்கால் வைப்பதில் நம்பிக்கையின் அடிப்படையில் செய்கிறது இது எல்லாத்தையும் இந்த மாதத்தில் கொஞ்சம் தவிர்த்துக்கங்க. நீங்கள் ஒன்று நினச்சிட்டு இருப்பீங்க, அங்கே உண்மையிலேயே விஷயங்கள் வேறு மாதிரி தான் இருக்கும். இந்த 2 நாட்கள் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் அமைதியாகவும் நிதானமாகவும் இருக்கிறது உங்களுக்கு நல்லது. மொத்தத்தில் இந்த மாதம் மேசராசியை பொறுத்த வரைக்கும் சாதகமான ஒரு மாதம்தான். அவசர முடிவுகளை மட்டும் கொஞ்சம் தவிர்த்துக்கங்க. மற்றபடி இந்த மாதம் எல்லா விஷயங்களையுமே சமாளிக்கக்கூடிய திறன் என்பது உண்டு. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.